ஐஸ் போதை அதிகமாக கேள்விப்படுறோம். இந்த ஐஸ் போதை உருவாக்கப்படுது 1893ஆம் ஆண்டு ஜப்பான்ல உருவாக்கப்படுது. ஐஸ் போதை உருவாக்கிய நாடு எது? ஜப்பான். உருவாக்கிய நோக்கம் என்ன? இரண்டாம் உலக யுத்தத்தில் அமெரிக்கா, ஜப்பான், ஜெர்மன் இந்த மூன்று நாடுகளும் அவனுடைய படைகளை உற்சாகப்படுத்துவதற்காக வேண்டி, சோல்ஜர்ஸ்களை உற்சாகப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு பானமா உருவாக்கப்பட்ட இந்த ஐஸ் போதை. ஐஸ் போதை குடிச்சா ஒரு கிக் ஆகும், அந்த ஒரு எனர்ஜி ஆகும் என்ற நோக்கத்துக்காக வேண்டி அந்த நாடுகள் உருவாக்கிச்சு. அந்த நாடுகள் உருவாக்கி அதை அருந்த வைத்து அந்த சோல்ஜர்ஸ்களை உற்சாகப்படுத்தி யுத்தங்களில் ஈடுபட வச்சாங்க. அதே உருவாக்கிய நாடுகள் பிற்பட்ட காலத்தில் அந்த சோல்ஜர்ஸ்களுடைய மரணத்துக்கு அந்த ஐஸ் போதை காரணமாகுது. அதே போல அந்த ஐஸ் போதை அந்த யுத்தம் முடிஞ்ச பிறகு அதிகமாக பாவனைக்கு வருது. இதெல்லாம் நாட்டுடைய பொருளாதாரம், ஹியூமன் கேபிட்டல் சொல்லப்படக்கூடிய இளைஞர்கள் அனைவரும் மடிஞ்சு விழுகின்ற பொழுது என்ன செய்யறாங்க? உருவாக்கிய நாடு அதை பேன் பண்ணுது. அதைத்தான் எங்களை இளைஞர்கள் தற்போது குடிச்சு கொண்டிருக்கிறாங்க. வடமாகாண பகுதிகளில் அதே போல சில வடமத்திய அதே போல மேல் மாகாணங்களில் இதெல்லாம் ரெட் ஏரியா என்று சொல்ற அளவுக்கு ஐஸ் போதை பரவி கொண்டிருக்குது. இந்த அளவுக்கு சகோதரர்களே, இந்த ஐஸ் போதை இஃபரீதை நீ விளங்கிக் கொள்ளுங்க. மனிதனை மிருகமாக்கக்கூடியது. மனிதனுடைய மனித தன்மையை அழிச்சு அவனை மிருகத்தன்மையை கொண்டு வர இந்த ஐஸ் போதை. ஒரு உதாரண சம்பவத்தை சொல்றேன். நடந்த ஒரு சம்பவம் வடமாகாணத்தில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தில் பேட்டெடுக்கின்ற பொழுது தாயுடைய பெயர் மறைக்கப்படுகின்றது, அந்த இளைஞனுடைய பெயர் மறைக்கப்படுகின்றது, அதனோடு சம்பந்தப்பட்ட உறவுகளுடைய பெயர்கள் மறைக்கப்பட்டு அந்த சம்பவம் தெளிவுபடுத்தப்படுது. என்ன சம்பவம் தெரியுமா சோதர்களே? அந்த இளைஞன் நல்லா படிக்கக்கூடிய ஒரு இளைஞன், ஓ லெவல்ல 9 எடுத்தவன், ஏ லெவலில் பயோ என்ற பாடத்தை எடுத்திருக்கிறான். அந்த ஊருடைய நம்பிக்கை இவன் எப்படியும் டாக்டர் என்ற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும், மெடிசின் கிடைக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் நல்லா படிக்கக்கூடியவர்கள். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஐஸ் போதை யாரை நோக்கி வருகிறது தெரியுமா சோதர்களே? ஊரின் நல்ல முறையில் வாழக்கூடிய இளைஞர்கள், அதே போல ஊரில் கண்ணியத்தில் வாழக்கூடிய இளைஞர்கள் நோக்கி போதை வசதி நோக்கி வருகின்றது. எப்படி? அந்த ஜெனரேஷன் அழிப்பதற்காக வேண்டி. அந்த அடிப்படையில் அந்த இளைஞனுடைய நண்பர்கள் என்ன சொல்றாங்க? கொஞ்சம் நீ குடிச்சு பாரு, நான் ஏற்கனவே சொன்னா இல்லையா, கொஞ்சம் குடிச்சு பாரு, நல்லா இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும், படிக்கிறதுக்கு வெறி வரும், படிக்கிறதுக்கு வெறி வரும். இந்த படிக்கிறதுக்கு வெறி வரும் என்ற ஒரு விடயத்தை சொன்னதன் காரணமாக ஐஸ் போதை உள்வாங்குகிறான். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு முறை உள்வாங்கினால் கலண்டு வருவது என்பது சிரமமான விடயம். அவனாவே கலண்டு வந்தால் ஒழிய அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் அவனுடைய முயற்சியின் ஊடா வந்துட்டான்டால் அல்ஹம்துலில்லாஹ். அதை உள்வாங்குகின்றான். எந்த அளவுக்கு தெரியுமா சோதர்களே? மனித மிருகமாக சொன்னா இல்லையா, மனித மிருகத்தன்மையை அந்த போதை வசு கொண்டு வருது. எந்த அளவுக்கு கொண்டு வருதுன்னு சொன்னால், அவன் அதை ஐஸ் போதை குடிக்கின்ற பொழுது அவன் நடத்தி மாறுகின்றது. தாய்க்கு அடிக்க பார்க்கின்றான், அவனுடைய சகோதரிக்கு அடிக்க பார்க்கின்றான். ஒரு கட்டத்தில் செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட், செக்ஷுவல் அபியூஸ், அதாவது பாலியல் ரீதியான துஷ்பிரயோகம். எந்த அளவுக்கு சொன்னால் தன்னுடைய சகோதரியை பாலியல் துன்புறுத்துற அளவுக்கு மாறிட்டான். அந்த விடயத்தை தாங்க முடியாத தாய் சகோதரியோட இடத்துக்கு அனுப்பிவிட்டு தாய் மகன்கிட்ட மாட்டிக்கொள்கின்றான். தாய் மகன்கிட்ட மாட்டிக்கொள்கின்றாள். எந்த அளவுக்கு உண்டால் சகோதரியை காப்பாற்றின தாயை அவன் என்ன செய்ய, சகோதரி இழந்த பிறகு தன்னுடைய தாயை செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் சொல்லப்படக்கூடிய, அதாவது எபியூஸ் சொல்லப்படக்கூடிய துஷ்பிரயோகத்தை தன் தாயினூடாக அனுபவித்த சம்பவம் யாழ்ப்பாணத்தை பதியப்பட்டிருக்கிற சகோதரர்களே. எந்த அளவுக்கு ஒரு மனிதனை மாற்றுகின்றது. பெத்த தாயை விபச்சாரம் செய்கின்ற அளவுக்கு, பிள்ளைகளை மாற்றக்கூடிய அளவுக்கு ஐஸ் போதை இருக்குதுன்னு சொன்னால் எந்த அளவுக்கு போதை வசதி பரிணாமம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. அன்பாந்தவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட போதை வசதிகள் பெற்றோர்கள் அறிக்கக்கூடிய நாங்கள், பெற்றோர் அறிக்கக்கூடிய நீங்க என்ன செய்யணும்? பிள்ளையுடைய நடவடிக்கையை நீங்க கட்டாயம் ஒப்சர்வ் பண்ணுங்க. பிள்ளை எங்க போகுது, யாரோட பழகுது, அதே போல் பிள்ளை நடத்த என்ன சேஞ்ச் ஆகுது, பிள்ளையுடைய படிப்புல திறமை குறைஞ்சிருக்குதா, அடிக்கடி பிரைன்ல வருத்தம் வருதா,
மூளை ரீதியா வருத்தம் வருதா, அதே வித்தியாசம் டயர்டுகள் அந்த புள்ள உணருதா, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. அல்லாஹ் பாதுகாத்த பிள்ளைகளை தவிர சில பிள்ளைகள் போதை வசதில இன்னும் சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட போதை வஸ்துகள் இருந்து எங்களுடைய இளமை தலைமுறைகளை பாதுகாக்க வேண்டும்.